செய்வதன் பெருமை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் 42 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை மனவளக்கலை நினைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் MA யோகா முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் பாரம்பரிய யோகாவிலும் மனவளக்கலை யோகாவிலும் முதுகலை பட்டம் பெற்ற சிறப்புக்குரியவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குநராகவும் இருந்து வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி சிறப்புக்குரியவர்கள். மேலும் ஐயா அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்களின் வழியில் ஆன்மீக அறிவு விளக்கு என்னும் யோகக்கலையை அனைவருக்கும் பயிற்றுவித்து வரும் அருட்தொண்டராக தொண்டாற்றி வரும் பெருமைக்குரியவர். மேலும் சென்ற 2020 ஆண்டு முதல் பல இணைய வழி வாயிலாக மனவளக்கலை ஆன்மீக சிறப்பு சிந்தனைக்குரிய பெருமைக்குரியவர்கள். மேலும் இலவசமாக நலவாழ்வு ஆலோசகராக இருந்து மக்களுக்கு சிறப்பான முறையில் குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, இன்றைய இணையவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐடி விங் பணியாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல தலைப்பில் நாம் சிறிது நேரம் உரையாற்றி அது தொடர்பான கேள்விகளுக்கு நாம் பதில் காண இருக்கிறோம். அகத்தவம் செய்முறை விளக்கம். முதல்ல அகத்தவம்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அகத்தவுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, பயிற்றுவித்திருக்கிறார்கள். அதான் முறையாக செய்வதுன்னு சொல்றோம். இந்த முறையாக செய்தால்தான் நாம் நம்மை அறிய முடியும், இறைநிலையை அடைய முடியும். இறைநிலையை அடைகிறது தானே இந்த பிறவியின் நோக்கம். இப்போ அகத்தவம்னா அகநோக்குன்னு பேர். தவம் என்றால் மனதை ஒன்ற செய்தல், லயமாதல்னு சொல்லுவாங்க. மனம்தான் மனிதன். மனிதன் தெய்வமாகணும். அப்போ தெய்வமாகணும்னா, தெய்வம்னா என்ன? சுத்தவெளி, மெய்ப்பொருள், அறிவு என்று நாம எல்லாருக்கும் தெரியும். அது எங்க இருக்குது? நம்முடைய உயிருக்கு உள்ளே இருக்கிறது. உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். அப்போ உயிரை உணராம தெய்வ நிலையை உணர முடியுமா? உயிரோடு மனதை இணைக்காமல் தெய்வத்தோடு இணைய முடியுமா? இணைதல் தானே அடைதல், அதுதானே யோகம். இப்போ மனதை இணைத்தல் அப்படின்னா, இணைத்துதான் நினைத்தல். அப்ப நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். தெய்வ நிலையை மனம் நினைந்தால் அதிலே ஒன்றி 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 இரண்டரை கலந்து அதுவாக மாறிவிடும். அதற்கு பெரியவர்கள் சொல்ற ஊமை என்னன்னா, ஆற்று நீர் கடல் நீரோடு இணைந்து அதோடு உறைந்து உறைந்து இரண்டரை கலந்து விடுகிற போது ஆற்று நீர் கடல் நீராக மாறி விடுவது போல் மனித மனம் தெய்வ நிலையை அடைந்து விடும். இதுதான் பிறவியின் நோக்கம். அதுதான் பிறவாத நிலை. இனி பிறவாத நிலை. அப்படி பிறந்து விட்டால் என்ன ஆகும்? துன்பம் வரும். அதனாலதான் பிறவாத நிலையை அடையணும். அப்படியானால் வாழும் காலத்திலேயே நாம் நம் ஆதி நிலையை உணர வேண்டும், அடைய வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி தான் அகநோக்கு தவம். இப்ப உயிர் எங்க இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளதானே இருக்குது. அப்போ அதை பார்க்கணும்.
அதை பார்க்கணும் அல்லவா, காணணும். எப்படி காண்பீங்க? இந்த கண், ஊனக்கண் வெளியில தான் பார்க்கும். உள்ள பார்க்கணும்னா அதுக்கு தான் ஞானக்கண், நெற்றிக்கண். இந்த நெற்றிக்கண்ணை திறந்து வைக்கிறார் குரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தீட்சை கொடுத்து அதை திறந்து வைக்கிறார். திறந்து வைக்கும் போது நமக்கு அது எப்படி திறந்து வைக்கிறார்னா, உயிரை உணர்த்துகிறார். அந்த உயிரை தான், அந்த உயிர் மூலாதாரத்துல இருக்கு, அங்கதான் குவிந்து கிடக்குது. அதை இங்க கொண்டு இங்க குவிச்ச உடனே நமக்கு உணர்வாக தெரிகிறது. அப்போ குவித்து மனதை அங்கே கவனிக்க சொல்றாரு. இங்க கவனிங்க, நம்ம உணர்ந்தோமா இல்லையா? அதுதான் உயிர். அந்த உயிருங்கிறது எப்படி இருக்குதுன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒண்ணு சுழல் அலை, இன்னொன்னு விரிவலை. அதாவது உயிர், அது காந்தம், சீவன் காந்தம். இந்த சீவனும் காந்தமும் தான் சிவ காந்தம்னு சொல்றோம். சிவசக்தி, அதாவது சக்தியும் அங்க மனமும் என்று கூட சொல்லுவோம். இங்க மனம்னு சொல்றோம், ஜீவ காந்தம். எப்படி நெருப்பும் ஒளியும் போல. அப்போ அந்த உயிரை பிரிக்க முடியாது. விண் வேறு, விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவேலை வேறு என்று பிரிக்க முடியாது. அப்ப நம்ம ஆகினை தவத்துல எதை கவனிக்கிறோம்ன்றத நம்ம சொல்றோம். அதைத்தான் ஆகினையில ஜீவகாந்தத்தை கவனிக்கிறோம். அந்த ஜீவகாந்தத்துக்கு பெயர் தான் குண்டலினி சக்தி. அதான் குண்டலினி யோகம். அப்போ நம்ம அகநோக்கு தவத்துல என்ன செய்யறோம்னு பாருங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். அதை பற்றி நான் இப்ப கொஞ்சம் விளக்கி சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ புருவ மத்தியில எதை கவனிக்கிறோம்? ஜீவகாந்தத்தை கவனிக்கிறோம். அதுக்கு அடையாளமா தான் இப்ப நம்ம எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கருவி வச்சு அந்த மன அலைய பார்க்கிறோம். அது 14 சுழலுக்கு மேல போகிறது. சாதாரணமா இப்ப அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கவத்தை வச்சு, கருவியை வச்சு மாட்டி நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோம்னு வைங்க, இந்த தவம் பண்ணாம உணர்வு நிலையில இப்போ ஒரு 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 காட்சியை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஒரு ஓசையை கேட்கிறோம், ஒரு வாசனையை உணர்கிறோம், சுவையை உணர்கிறோம், தொடு உணர்வு உணர்வு. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்பு மனம் உணர்வு நிலையில் இயங்கும் போது அது 14 சுழலுக்கு மேல போகுதுன்றத நம்ம இப்போ அனுபவமா உணர்ந்துட்டோம். அப்போ இங்க ஆக்னியில தவம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துட்டோம். மன அலை குறையுது. அப்ப அது எப்படி குறையுதுன்றத மகிழ்ச்சி சொல்றார். எது அழுத்தம், ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறதோ அதை உணர்கிறோம். அதை உணரும் போது மன அலை குறைகிறது. இதுதான் ஆக்கினை தவம். அப்போ அகத்தவத்துல என்ன செய்யறது தெரியும். இதை தொடர்ந்து கவனிக்கணும். அது முதல்ல அப்படி கொஞ்ச நேரம் கவனிப்போம், அப்புறம் நினைவு வேற எங்கேயாவது போயிடும். புலன் அனுபவங்கள் நினைவுக்கு வரும். இப்போ திரும்ப 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 அந்த அழுத்தத்தையே கவனிக்கிறோம். அதனாலதான் பாருங்க, தீட்சை கொடுத்த போது ஒரு ஓசையை கொடுப்போம். அந்த ஓசையை கவனிக்கும் போதே உதயம் கவனிக்க முடிகிறது. அப்ப தவம் தான். புரியுதுங்களா? கொஞ்சம் ஓசையை கவனித்தாலும் அதையும் மறக்கல. அதே மாதிரி சுவை கொடுக்கிறோம், சுவைத்து கொண்டே தவம் செய்யறோமா இல்லையா? அப்ப அது தவம் தானே. அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிட நேரம் ஆக்கினை தவம் செய்தால் அங்க மன அலை என்ன வரும்? அப்படி குறைஞ்சி 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 பழகிரும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து தவம் பண்ண மனம் அப்படியே அதுலயே நிலைக்கும். அது 14க்கு மேல போகாம இருக்கணும்னா இருக்கும்போது குறையும். 14 கீழே குறையும், 13 வரும், 12 வரும், 10 வரும், 9 வரும், 8 வரும். அப்புறம் திரும்ப 9, 10, 11, 13 போயிட்டு அப்படி 14 கூட மேல போயிடும். ஆனாலும் அது தவறு இல்லை. ஆனா பழக 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 நம்ம மூளை செல்களில ஒரு மாற்றம் ஏற்படும். காந்த மின்சார ரசாயன மாற்றம்.
இதுதான் மூளை செல்களை திருத்தி அமைக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்னு பாருங்களேன். அந்த காந்த அலை எங்கிருந்து வருகிறது? அது விரிவலை தானே, விண் சுழலுது. சுழல்றதுனால தானே விரிவலை வருது. அப்ப அந்த விண்ணையே உணர்கிறோம். அந்த விண்ணை உணர்றதுக்கு தான் துரிய தவம். இப்ப கூட துரிய தவம் பண்ணோம் அல்லவா? அப்ப இந்த விண்ணை உணரும் போது அங்க அங்க உடனே மனம் அங்க வந்துடாது. அது வரும். அப்படி இப்ப 8 to 13 சொல்றோம். 8ல இருந்து 13 ஆல்பா. அதுக்கு கீழே குறையும். ஆனாலும் திரும்ப 8க்கு மேல போகும். அது 13 வரைக்கும் போகும், 14 கூட போகும். ஆனா பழக 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 அந்த 13க்குள்ளேயே நிற்கும் கொஞ்ச காலம். அப்பதான் துரிய தவத்துல நம்ம கொஞ்ச காலம் தவம் பண்ண 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 அதான் மனம் உயிரில் அடங்குகிறது. அது அது நீண்ட காலம் பண்ணணும்னா அது வரும். ஆனா அதுக்கும் மகரிஷி ஒரு எளிய முறையை கண்டுபிடிச்சார். அதே உயிரை உச்சந்தலையில கவனிக்கிறதுக்கு மேலாக ஒரு முழ உயரத்திற்கும் சந்திரன் வரையிலும் சூரியன் வரையிலும் நட்சத்திரங்கள் வரையிலும் மனதை விரித்து அந்த விண்கலத்தை நினைக்கிறது. இது உயிர் வேறு விண் வேறு அல்ல. இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரான்னு சொல்றோம் அல்லவா, மின்னணு, அதைத்தான் கவனிக்கிறோம். உடம்புக்குள்ள கவனிச்சா அதுக்கு பேரு உயிர், உடம்புக்கு வெளியில கவனிச்சா அதுக்கு பேரு விண். அதான் இயக்கம், இயக்க மண்டலம். அதான் பெரிய இயக்க மண்டலம். அப்ப இந்த பேரியக்க மண்டல தவம் செய்யும் போது முழுக்க முழுக்க மனம் அந்த 8 9 to 13 சொன்னோம் பாருங்க, அது கீழே குறைஞ்சி 4 to 7லயே நிற்கும். 8க்கு மேல போகாது. அப்படியே போனாலும் அது 13 வரைக்கும் போகுமே தவிர 14க்கு மேல போகாது. இதைத்தான் உடல் உணர்வை மறந்த நிலை, உயிர் உணர்வு நிலைன்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு தான் பேரியக்க மண்டல தவம். ஆனா அந்த பேரியக்க மண்டல தவத்துல சிலர் என்ன செஞ்சிடுறாங்கன்னா, இந்த ஒரு முழ உயரத்துக்கு எதை நினைப்பீங்கன்னா அது சிலர் இன்னும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் சந்திரனை நினைப்போம், சூரியனை நினைப்போம். சுந்தரன் நினைக்கலாம். ஆனா அந்த சந்திரனை ஒரு முழுநிலவு சந்திரன் வரையில் மனதை விரித்து அந்த சந்திரனையும் விண் துகள்களாக நினைக்கணும். அதே மாதிரி சூரியன் வரையில மனதை விரிச்சு அதையும் விண் துகள்களாக நினைக்கணும். அப்பதான் மன அலை 14 கீழே குறையும். நீங்க ஒளிய கவனிச்சா 14க்கு மேல போயிடும் அல்லவா? புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு ஒரு பொருளை பார்க்கும்போது, கண்ணால பார்க்கும்போதும் உணர்வு நிலை 14க்கு மேலதான் போகும். அது எண்ணமா வருது இல்லையா? அப்ப எண்ணமும் கூட அதே மன அலை சுழல் வரும்போதுதான் அந்த எண்ணம் வரும். அப்ப எண்ணம் வந்தாலே அதே 14 மனச்சுழல் வந்துருது அல்லவா? இதானே எண்ணம் ஆராய்தல்ல மகிழ்ச்சி சொல்றாங்க. அதனாலதான் இதுல இப்ப நான் இதை சொல்ற விரும்புறது என்னன்னா, நம்ம தவம் செய்யும் போது அந்த சந்திரனை நினைக்கலாம், சூரியனை நினைக்கலாம், நட்சத்திரங்கள் வரை நினைக்கலாம். அது இயக்க மண்டலமாக, அதைத்தான் மகிழ்ச்சி அதை விண்கல தவம்னு சொல்லுவார். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, விண்கல தவம். விண்கலம் அத சக்தி களம். இப்ப நம்ம இந்த பேரியக்க மண்டலம்ங்கிற இந்த வார்த்தை ரொம்ப நாளைக்கு பின்னாடிதான் கொண்டு வந்தோம் நாம. அதுக்கு முன்னாடி எப்பன்னா நம்ம இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு கொண்டு போனோம் பாருங்க. அப்பதான் இந்த சக்தி சக்தி சிவகளம் சக்தி களம் சொன்ன உடனே இந்த சக்தியின் உடனே இந்த மதத்துல சக்தி பெண் உருவம் இருக்கு இல்லையா, பெண் கடவுள்கள், அதை நினைச்சிடுறாங்க, அதை மீன் பண்றாங்க. இது மதம் சார்ந்த ஒரு தவம் அப்படி என்று கருதுகிறார்கள் என்றுதான் நாம அந்த சக்திகளம்னு சொல்றத இயக்க மண்டலம்னு சொன்னோம். ஆனா அதேதான் மகரிஷி விண்கலம். இயக்கம்னால சக்தி தானே, இருப்பு சுத்தவெளி, இன்னொன்னு இயக்கம். இந்த பிரபஞ்சம் முழுதுமே இருப்பும் இயக்கமும் தானே, நிலையும் அலையும் தானே இருக்குது, சிவமும் சக்தியும் தானே இருக்குது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நாம் அந்த சந்திரனை நினைச்சாலும் சந்திரன் வரையில் சந்திரனையும்
விண் துகள்களாலான ஒரு உருண்டை. அதை மட்டும் நினைக்கிறது, அது வரையில் நினைக்கிறீங்க. இந்த உச்சில இருந்து அது வரையில விண்கலத்தை நினைக்கிறோம். சந்திரன் வேறு. அப்போ கோள வடிவத்துல விரிஞ்சு கோடான கோடி நட்சத்திரங்கள் நாம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறோம்ல, அதைத்தான் நினைக்கிறோம். அது வரைக்கும் தான் பெரிய இயக்க மண்டலமா நாம பார்த்திருக்கோமே, அது வரைதான் இயக்க மண்டலமா? அதுக்கப்புறம் இல்லையா? எங்கெல்லாம் இருப்பு மண்டலம் இருக்கோ எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எவ்வளவு தூரம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நட்சத்திரங்கள், கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் இருக்குதே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால இந்த இந்த தபத்தை நம்ம அப்படி செய்தோம்னா தான் நம்முடைய மன அலை அப்படி குறைந்தது, அப்படி கூடுனாலும் மீண்டும் 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 அப்படியே அடங்கி மூளை செல்களிலே ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் காந்த மின்சார ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அப்புறம்தான் இந்த மூளை செல்கள் நம்ம விரும்பியது போல நம்ம அலைய உடனே குறைக்கிறதுக்கு அது பக்குவப்படும். இதுதான் தான். இதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. மூளை செல்களை திருத்தி அமைப்பது. அதனாலதான் தவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இப்படி செஞ்சு அதுக்கு அப்புறம் தான் நம்ம சுத்த வெளிக்கு போறோம். இதான் அகத்தவம். இந்த அகத்தவத்தை தான் மதுரை சொல்லி கொடுத்தாங்க. அந்த அகத்தவத்துல என்ன செய்ய சொன்னாரு? அந்த சுத்த வெளி இருட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே. இப்போ எல்லாரும் இருட்டு, இந்த ஊனக்கண்ணால கூட இருட்டை பார்க்கிறோம். ஈனக்கண்ணால பார்க்கறது இருட்டு. ஆனா சுத்த வெளி என்பது கும்மிருட்டு. அப்ப அது எப்படி இருக்கும்? இது கருப்பு தான், இதை விட அது கருங்கருப்பு. அத வள்ளலார் சொன்ன மாதிரி அது குயில்னு சொல்வார். காக்கையும் கருப்பு தான், குயிலும் கருப்பு தானே. குயில் கருப்பு தான் ரொம்ப டார்க் ரெட், டார்க் பிளாக். டார்க்னஸ்னாலே பிளாக் தான், இதுல டார்க் பிளாக். இந்த பாவனையோட செய்யணும். அப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். அப்ப சுத்த மதுரை சொல்றாரு, அதுதான் இறைநிலை. அப்போ அத நம்முடைய அறிவுக்கு பொருத்தமா இருக்குது, விஞ்ஞான அறிவுக்கு விளக்கி சொல்றாரு. கரெக்ட். அப்ப விஞ்ஞான ரீதியா அதான் விஞ்ஞானம் இல்லாத ஆன்மீகம் குருடுன்னு சொன்ன. அந்த விஞ்ஞான அறிவு வேணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற அதான் விஞ்ஞான காலத்து தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி. அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே இறை உணர்வு பெற முடியுது. எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு அகத்தவம், இதுதான் அகத்தவமே. அப்ப அதையே நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அந்த சுத்த வெளி என்ன ஆகும்? காட்சி ஆயிடும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அப்படித்தான் சொல்றாங்க. வாட் யூ திங்க் தட் யூ பிகம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. வடமொழியில எப்படி சொல்றாங்க பாருங்க. எத் பாவம் தத் பவதி. நீ எதை பாவனை செய்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். தத்துனா அது. புரியுதுங்களா? அப்ப இந்த கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம தவம் பண்ணோம்னா அப்பதான் மதுரை சொல்றாரு, அது எப்படி இருக்குது? கும்மிருட்டு, அது அதிருகிறது, அது நொறுங்குகிறது, துகள்கள் ஆகிறது. துகள்களாகி அந்த துகள்களை சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தி அதுக்கு ஒரு கோள வடிவத்தை கொடுத்த உடனே அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு கணக்கிட முடியாத வேகத்தில் இந்த சுத்த வெளியில பறந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இது நம்ம அறிவுக்கும் பொருத்தமா இருக்குது, நம்முடைய விஞ்ஞான அறிவுக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதைத்தான் சொல்றாங்க. டார்க்னஸ்ல இருந்து பார்ட்டிகிள்ஸ் வருது, நுண்வெண். அது அவங்க எத்தனையோ பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நேனோ பார்ட்டிகிள்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு எத்தனையோ பெயர்கள் வச்சிருக்காங்க. ஒரு 11 வகையான நியூட்ரினோ கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்ரினோ பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அந்த பார்ட்டிகளுடைய சுழல் வேகத்தை அவர்கள் ஏதோ பிரிக்கிறாங்க. அந்த வேகத்தை பொறுத்து அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானமும் சொல்லுது. அதான் அப்போ அந்த விஞ்ஞான கருத்தோட நம்ம அந்த தவத்தை பண்ணோம்னா
அது காலத்தால ஒரு அகக்காட்சியா தெரிஞ்சிடும். அதுதான் இறை உணர்வு. உணர்ந்த நிலை, அனுபவ நிலை. அது வரைக்கும் விளக்கம் தான். விளக்க ஞானம் தான் நம்ம முதல்ல கொடுக்கிறோம். துரியாதீத தவம் கொடுக்கிற போது அதான் அகத்தவம். அதனாலதான் மகரிஷி ஆகினை துரியம் துரியாயுத தீட்சை கொடுத்து அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்தார். இதுதான் அகத்தவம். இது மற்ற தவங்கள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கினதுதான். இப்ப பஞ்சேந்திரிய தவம் என்ன பண்றீங்க? உயிரை கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி நீ எந்த தவமா இருந்தாலும் இந்த தவத்துக்குள்ள அடக்கம். 9 மைய தவத்துல என்ன நினைக்கிறோம் அதையும் உயிரைத்தான் கவனிக்கும். புரியுதுங்களா? மூலாதாரத்தம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், சித்தி, ஆகினை எல்லாம் உயிரை தான் கவனிக்கிறோம். பேரியக்க மண்டலத்திலும் உயிரை தான் கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்த வெளியை கவனிக்கிறோம், அறிவை கவனிக்கிறோம். அவ்வளவுதானே? அப்ப இதுதான் அகத்தவம். அதனால அந்த ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு வைங்க. பஞ்சேந்திரிய தவங்கள் செஞ்சா அங்க உள்ள அணு அடுக்கு சீர்குலைகிறது, அங்க இருக்கிற புலன் மயக்க பதிவுகள் நீங்குகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இது பஞ்சபூத நவக்கிரக தவம் அப்படி இல்லை. அது யார் வேணாலும் செய்யலாம். அது ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்து. அந்த செய்யலாம். இதே மாதிரி 9 மையத்துல என்ன செய்கிறோம்? இதே மறைபொருளை தான் கவனிக்கிறோம். அதனாலதான் மகரிஷி இந்த துரியாதீத தவம் கொடுத்து அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்து நான் யாருன்னு விளக்குறார். நான் யார் அல்லது எது தெய்வம், அந்த தெய்வமே தான் நீயாக இருக்கிறாய். இதுதான் தத்துவம். துவம்னா நீ, தத்துனா அதுவே நீயாக இருக்கிறாய் என்பதை துரியாதீத தவம் கொடுத்து விளக்கிட்டார். நாம் விளக்க ஞானம் பெற்று விட்டோம். அந்த விளக்க ஞானம் பெற்றதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு? அருள் செல்வர்னு பட்டம் கொடுத்தாரு. ஆனா அன்றைக்கே கூட நீங்க நல்ல தவ பலம் மிக்கவர்கள் நீண்ட காலமா தவம் பண்ணி அதுக்கப்புறம் துரியாதீத தவம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு ஓராண்டு காலம் ஆகினை துரியம் மற்ற தவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பஞ்சேந்திரிய தவம் எல்லாம் பண்ணி பஞ்சபூதன் தவம் எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க துரியாதீத தீட்சை பண்றீங்க நீண்ட காலம் கழிச்சு, அன்னைக்கே கூட உங்களுக்கு அகக்காட்சியாக தெரிந்து விடலாம். அதனாலதான் அன்னைக்கு அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்து ஞான பலம் கொடுத்தார். ஞானம்னா அறிவில் முழுமை பெற்று விட்டீர்கள், இனிய அறிய வேண்டியது ஒண்ணும் இல்லை, நீ இயற்கையை முழுமையாக அறிந்து விட்டாய். அங்கதான் சொல்றாரு பாருங்களேன். இப்ப அம்மா கவி படிச்சாங்க இல்லையா? இந்த கவியில அது இருக்குது. அந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி முறையாக கூடி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனவாகி கால்நடையாகி மனிதனாக ஆகி இருக்குது இல்லையா? அதான நான் யார். அப்ப அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த ஒரு சம உணர்வு வந்துருது இல்லவா? ஆணவம் அழிஞ்சிருதா இல்லையா? நான் இயற்கையில் ஒரு அங்கம், எல்லா உயிர்களும் இயற்கையில் ஒரு அங்கம், எல்லா உயிர்களும் நான் தான். உயிர்களுக்கெல்லாம் இன்ப துன்ப உணர்வு உண்டு. ஆகையினால நான் எந்த உயிருக்கும் நான் யாராவது துன்பப்படவா விரும்புறோம்? இல்லையே. இப்ப நான் துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறேன். அப்படியானால் நான் எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூட மாட்டேன். அப்ப துன்பப்படும் உயிர்களுக்கு என்ன பண்ணுவேன்? என்னால் முடிந்து உதவியை செய்வேன். இதுதான் இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படியானால் பிறருடைய செயலால் நமக்கு துன்பம் வருமா? நாம் இதுக்கு முன்னாடி பிறருக்கு செஞ்ச தீங்குனால நமக்கு இப்போ துன்பம் வறுமை ஆனாலும் நாம் இப்ப நல்லதை செய்து விட்டால் துன்பம் வருமா? வராது. சரி, நான் யாருன்னு தெரிஞ்சிட்டோம். அனைவரும் நானே. நான் என்னாலும் வாழ்கின்றேன். மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் தெய்வம்தான் மனிதனாக இருக்கிறது. மெய்ப்பொருள். தெய்வத்துக்கும் அழிவு இல்லை, மனிதனுக்கும் அழிவு இல்லை. மனிதர்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். நமக்கு தெரிய எங்க தாத்தா இறந்துட்டாருன்னா நான் இருக்கிறேன்ல. இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? எங்க தாத்தா தானே.
எல்லாரும் யாரு? நான் தானே. அப்போ மனிதனுக்கு மரணம் இல்லை. இதைத்தான் வள்ளலார் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு. பாரதி இதைத்தான் சொல்றார், எனக்கு சாவு இல்லை சொல்றார். இதான் சாவை மிஞ்சிய நிலையை நான் அடைந்து விட்டேன், அதான் இறைநிலையை அடைந்து விட்டேன். இப்ப இது அடைஞ்சிட்டு இப்ப அகத்தவம் பண்ணி முறையாக செய்து நாம் நம்மை அறிந்து கொண்டால் நமக்கு என்ன வந்துரும்ங்க? அன்பும் கருணையும் ஊத்தெடுக்கும். மனிதன் மனிதனாகி விடுவான். இதமான மனம். இப்ப இது தெரியாத வரையில விலங்கிலிருந்து வந்த ஐந்தறிவு ஜீவனாக வாழ்ந்து, ஐந்தறிவு ஜீவன் எப்படி வாழும்? பிறரை வருத்தி தான் வாழும். அப்ப மனிதனும் ஆறறிவோடு வந்திருந்தும் அகத்தவம் செய்து தன்னை அறியாத வரையில் அவன் யாரா வாழ்வான்? விளங்காதான் வாழ்வான். அப்போ பிறர் வளம் பறித்து வாழ்வான். அதே சமயம் இங்க ஆறாவது அறிவோடு வந்தது பொருள் ஈட்டி உயிர் வாழ்றதுக்கு மட்டுமல்ல. விலங்குகள் பொருள் உற்பத்தி பண்ண தெரியாது. பொருள் இயற்கையிலிருந்து அதை எடுக்குது, இன்னொருத்தருக்கு இருந்தும் பறிக்குது, உயிர் வாழுது. மனிதன் அப்படி இல்லை. இதனுடைய அறிவு இயற்கை வளத்தை வாழ்வின் மூலமாக மாற்றுகிற அறிவு மட்டும் ஆறாவது அறிவு அல்ல. இந்த இயற்கையை ரசித்து இன்புறுவதும் ஆறாவது அறிவு. அப்ப ரசிக்கிற அந்த அறிவு வந்த உடனே இவன் என்ன பண்றான்? இந்த ஐந்தறிவுல வாழ்றவன் நான் கொஞ்ச காலம்தான் வாழ்வேன், புரியுதா? ஏன்னா தன்னை பற்றி தெரியுது, நான் ஆன்மா, எனக்கு அழிவு இல்லைன்னு அவனுக்கு தெரியல. ஆகையினால இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது அளவுக்கு மேல அனுபவித்து துன்பப்படுகிறான், நோய்வாய்ப்படுகிறான். தான் துன்பம். உண்மையான துன்பம் உடலுக்கு வர்ற நோய் தான். புரியுதுங்களா? அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் எல்லாருக்கும் வரும். ஆனா ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த நோயை தனித்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள். அவங்களுக்கு முன்கை செயலால வந்திருக்கலாம், வராம வந்ததை அனுபவிக்கலாம். அப்போ அவங்க தனித்து தாங்கிக் கொள்வார்கள். எல்லாருக்கும் நோய் வரும். இப்படித்தான் நம்ம வாழ போறோம். இப்படி வாழணும்னா நம்ம ஒவ்வொருவரும் தவம் செய்து தன்னை அறிய வேண்டும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அதைத்தான் சொல்றாரு துரியாதி தவத்துல பாருங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கும் மட்டும் இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும். கரைந்து போம் தன்முனைப்பு. தன்னை வேறாக கருதுகிறான் இயற்கையிலிருந்து, சமுதாயத்திலிருந்து. இந்த ஆணவம் அழிஞ்சு உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்ப உலக இன்பங்களை அளவுக்கு மேல அனுபவிக்கும் போது துன்பம். இன்பம் துன்பம் என்பது என்ன? இயற்கையில எங்கும் எதிலும் நிறைந்திருப்பது இன்பமே. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். அது இன்பம் எப்படி அனுபவிக்கிறோம்? ஒண்ணு பொருள் உறவு, பால் உறவு. இந்த இன்பங்களை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அனுபவிக்கிறோம். இதான வாழ்க்கை. இன்பத்து பால். திருவள்ளுவர் அதான சொல்றாரு. ஆனா மனிதன் அந்த இறை உணர்வு பெற்றதும் அறவாழ்வு இயல்பாகிவிடும். அதான் அறத்துப்பால். அறத்துப்பால்ல இறை உணர்வும் சொல்லப்பட்டிருக்கிறது, அறநெறிகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதான் மகரிஷி இறை உணர்வும் அறநெறியும். அறம்னா நல்லதை செய்யணும். நல்லதை செய்யணும்னா அன்பு வேணும். இதான் அம்மா இந்த கவியில படிச்சாங்க, அன்பு. அன்புனா சம உணர்வு. அப்ப அகத்தவத்துல இறை உணர்வு பெற்றா அன்பு மலர்ந்துடும், சம உணர்வு வந்துடும். அப்ப மனிதன் எப்படி வாழ்வான்? அவனுக்கு அன்பு மலர்ந்து விட்டால் பொருள் ஈட்டும் செயலிலே கடமை உணர்வோடு பொருள் ஈட்டுவான். உலக இன்பங்களே அளவோடு அதான் கடமை, ஒழுக்கம், ஈகை. அது ஒழுக்கம், கடமை, ஈகை. அன்புக்கு அடையாளம் என்ன? ஒழுக்கம். அன்புன்னா என்ன? யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழுகிற பண்பு தான் அன்பு. இப்போ மனித வாழ்க்கையில மாதிரி சொல்றாரு, நம்ம என்ன செய்யறோம் வாழ்நாள் முழுவதும்னா பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல். இவ்வளவுதான் வாழ்க்கை.
அப்ப இந்த ரெண்டு செயலிலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத அறவழியில. அதே மாதிரி இயற்கையும் கெடுக்காம, நிலம், நீர், நெருப்பு, காற்று இவங்களெல்லாம் கெடுத்துட்டோம்ல. இப்போ உணவு உற்பத்தியில நிலத்தை கெடுத்துட்டோம். அந்த இன்னும் தொழிற்சாலைகள் மூலமா பொருள் உற்பத்தி பண்றதுல நீரை கெடுத்து, வெப்பத்தை கெடுத்து, காற்று மண்டலத்தை கெடுத்து, சுற்றுச்சூழலை கெடுத்து, இயற்கையை கெடுத்திருக்கிறோம் அல்லவா? அப்ப இயற்கைக்கும் கேடு பண்ணிட்டோம், ஐம்பூதங்களுக்கும், நமக்கும் கேடு பண்றோம், பிறருக்கும் கேடு பண்றோம். இப்படி கேடு விளைவிக்காமல் வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் தான் அறவாழ்வு. அப்ப அறவழியில் பொருள் ஈட்டி, அறவழியில் புலன் இன்பங்களை, இயற்கை இன்பங்களை பிரித்து, அப்ப துன்பப்படுவது உதவும் அல்லவா? அது இயல்பா வந்துடும். ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்ப எல்லாருக்கும் நம்ம நல்லதை செய்வோம், துன்பப்படுவதற்கு உதவி வாழ்வு. இதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறவாழ்வு இயல்பாகிவிடும். இதுதான் இறை உணர்வும் அறநெறியும். இதுதான் வேதாத்திரியம். இன்னைக்கு அந்த இறை உணர்வும் அறநெறியும் மலர்ந்து விட்டால் மனிதகுல வாழ்க்கையில அமைதி வந்துடும். துன்பம் இருக்காது. இல்ல, துன்பம் இல்லாத வாழ்வு தானே அமைதி வாழ்வு. நினைச்சு பாருங்க. எல்லாரும் இப்ப இந்த இறை உணர்வு பெற்றவர்கள், அகத்தவம் செஞ்சு பண்ணவங்க, காலையில எழுந்த உடனே என்ன செய்வாங்க? தன்னுடைய உடல் தேவைகளை நிறைவு செய்வாங்க. இயற்கை தேவைகள் இருக்கு இல்லைங்களா? மலஜலம் கழிக்கணும், குளிக்கணும், பசியை சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். அப்ப அந்த உடலை பராமரிப்பாங்க தனக்கு தீங்கு செய்யாத வரையில. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நேர்மையார உழைச்சி பொருள் ஈட்டி அதை சிக்கனமா செலவு பண்ணி ஏழைகளுக்கும் உதவி, எல்லாரும் பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்வாங்க. உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்பாங்க. அப்ப நோயாளிகள் இவ்வளவு பெருகுவாங்களா? சொல்லுங்களேன். நோய் எல்லாருக்கும் வரும். இப்படி நோய் பெருகிக்கிட்டே போகுமா? வரவே வராது. பொருள் பிரச்சனை யாருக்காவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது. உடல்நல பிரச்சனையாவது இருக்கும், பொருள் பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்காது. நீங்க சமுதாயத்துல பாருங்க, எல்லாரும் துன்பப்படுறவங்களை பாருங்களேன். இந்த ரெண்டு விஷயத்துல தான் துன்பப்படுறோம். ஒண்ணு நோய், ஒண்ணு எல்லாருக்கும் பொருள் பிரச்சனை. எல்லாரும் கேட்டு பாருங்களேன். நம்ம நாட்டுல சில வளர்ந்த நாடுகள்ல இல்ல, பொருள் பிரச்சனையே இல்லை. நம்ம நாட்டுல கூட ஒரு காலத்துல பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம சரித்திரங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஆங்கிலேயர்கள் அங்க வர முன்னாடி எல்லாம் அவங்களே எழுதியிருக்கிறாங்க, இந்த நாட்டுல பிச்சைக்காரனே இல்லையா. பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாடு இந்த பாரத நாடு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வளமான பூமி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அப்படித்தான் இருந்திருக்குது இந்த நாடு. அப்ப இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாருங்க. அப்போ இந்த அகத்தவம் செய்து தன்னை அறிந்துட்டா இந்த உடல் நோய் பிரச்சனைகள்லாம் ரொம்பவாக குறைந்து விடும். இயற்கை வளம் காப்பான், இயற்கையை மதிப்பான். இயற்கை தான் கடவுள். இயற்கை வளம் காக்கணும். ஏன்னா இவனுக்கு கடவுள் பற்றிய அறிவே இல்லையே. அந்த சுத்த வெளிதான வானாகி மண்ணாகி இயற்கையா இருக்குது, பஞ்சபூதங்களா இருக்குது. நாம சிவாய, அப்ப அது கடவுள் இல்லையா? இதான் ஆன்மீக அறிவு. இதை விட்டுட்டு நம்ம ஏதோ கடவுளை போய் ஏதோ வேண்டி, என்ன வேண்டுனாலும் நீ நிலம், நீர், நெருப்பு, காற்று கெடுத்துட்டு எந்த கடவுளை வணங்கி என்ன பண்ண போற சொல்லு? மனிதருக்கு உனக்கே கேடு பண்ற, பிறருக்கு கேடு. யாருக்கு கேடு பண்ற? உனக்கு நீதான் கேடு பண்ற. தீதும் நன்றும் பிறர் தரவா. அப்புறம் கடவுள்கிட்ட போய் கடவுளை என்ன காப்பாத்த, நீ எந்த கடவுளை கேட்டு என்ன செய்ய போற? மதுரை சொல்றாரு, குறி தவறி வெடிப்பதற்கு ஒக்கும் துப்பாக்கி, அது போல நெறி தவறி செய்யும் செயலுங்கிற. எல்லா தப்பும் பண்ணிட்டு செயலுக்கு விளைவாக தெய்வத்தின் ஒழுங்கமைப்பு இருக்க, அப்புறம் நீ அதுல கடவுள்கிட்ட போய் வேண்டதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்கிற? நீ எல்லாம் செஞ்சு போட்டு அதே மாதிரி பிறருக்கு தீங்கு செய்கிற. பிறருக்கு தீங்கு செய்தா உனக்கு துன்பம் வருமா வராதா? பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். ஏன்னா நீ இறை உணர்வு பெற்று விட்டால் பிறர் என்று யாருமே இல்லை, அனைவரும் நானே. உங்க வாழ்ற எல்லா உயிர்களும் நான் தான், மனிதர்கள் மட்டுமல்ல. இந்த அன்பு மலர்ந்து வந்து விடும் அல்லவா? நல்லா எண்ணி பாருங்க. அப்போ இங்க ஏதாவது உறவு பிரச்சனை இருக்குமா? இப்ப நம்ம எடுத்துக்கலேன், மருத்துவமனைகள்ல கூட்டம் குறைஞ்சிடும், ஏழைகளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இலவசத்துக்கு யாரும் போக மாட்டாங்க.
இந்த ரேஷன் கடைலாம் இருக்காது. புரியுதுங்களா? எல்லாரும் எல்லாமும் பெறுவார்கள். பொருள் பிரச்சனை எல்லாருக்கும் யாருக்குமே இருக்காது. உறவு பிரச்சனைகள் இருக்குமா? எங்கோ ஒரு சிலர் கொஞ்சம் அறியாமையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்யலாம். இப்ப காவல் நிலையத்துல, நீதிமன்றங்கள்ல இவ்வளவு வழக்கு இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? இங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த உறவுல, கணவன் மனைவி உறவுல தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறதா நம்ம பாக்குறோம். குடும்ப நீதிமன்றங்கள்ல தான் வழக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த தவத்தை எப்படி செய்யணும் நான் சொல்லிட்டேன். இங்க ரெகுலரா செய்யும். காலை மாலை இருவேளையும் 20 நிமிடம் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இடைப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் மகரிஷி. இங்கு புருவ மத்தியிலோ உச்சந்தலையிலோ தான் உணர்வு இருக்கணும். அதனால்தான் தீட்சை கொடுக்கும்போது என்ன சொன்ன, இன்று முதல் எந்த உணவை சுவைக்கும் போதும், எந்த புலன் அனுபவத்தை பெறும் போதும் உயிர் உணர்வை நீங்க ஆக்கினே அல்லது துரியத்துல தான் வச்சிருக்க. பல பாரமா இருந்தா அல்லது வெள்ளிக்கிழமை ஆரம்ப காலத்துல மூலாதாரம். இதுதான் ஐயோ அப்ப தென்புலத்தார். இதுதான் முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன். நாம எப்பொழுதுமே ஆகினே துரியத்துல உணர்வை வைத்து பழகினால்தான் பகல் காலையில சூரிய புதியத்துக்கு முன்னால தவம் பண்றது நல்லது. அதிகாலையில. அப்புறம் பகல் முழுவதும் எப்படி இருக்கணும்? ஆகினே துரியத்திலே வச்சிருக்கணும். மனதை தூய்மையில் வைத்திருக்க வேண்டும். அறிவை ஆராய்ச்சியில் வைத்திருக்க வேண்டும்னு சொல்றாரு. அதுக்குத்தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த தத்துவத்துல மனதை அப்படி ஈடுபடுத்தணும். அடிக்கடி எண்ணம் ஆராய்தல் பண்ணணும், ஆசை சீரமைத்தல் பண்ணணும், சினம் தவிர்த்தல் பண்ணணும், கவலை ஒழித்தல் பண்ணணும், நான் யாருன்னு சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சுக்கிட்டே வந்தோம்னா அப்புறம் மாலையில ஒரு தரம் தவம் பண்ணணும். இப்படி கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னு வைங்க, இயல்பாயிடும். அதான் தென்புலத்தார், அவன் தான் யோகி. அப்படி வாழ்ந்தாதான். இப்போ உடன் சொல்லியிருக்கிறேன், திருமூலர் சொல்லியிருக்கிறாரு 786வது கவியில, தீட்சை பெற்ற காலத்திலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் இறை உணர்வு பெற முடியும் மகரிஷியும் சொல்றார். இதத்தான் மகரிஷி சொன்னாரு, முறையாக தவம் செய்து இறை உணர்வு பெற முடியும் அகத்தவத்தை. அதையும் அதுக்குதான் மௌனம் இருந்து பழகணும். நான்லாம் மௌனம் தான் இருந்தேன். நானும் இதே போல நான் இப்ப என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லி இருக்கிறேன். நான் இந்த அகத்தவத்தை எப்படி முறையாக செய்தேன், இப்படி செய்து வந்ததுனாலதான் நான் ஒரு நாள் இறை உணர்வு பெற்றேன். எனக்கு அன்பு மலர்ந்து விட்டது, ஆணவம் அழிந்து விட்டது. இந்த பேராசை முதலான 6 தீய குணங்களும் நிறைமனம் முதலான 6 நற்குணங்களாக மாறிவிட்டதா. நிறைமனம், மன அமைதி, நிறைவு. இதுதான் தனி மனித அமைதி. இதுதான் ஆத்ம சாந்தி. அப்போ இந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா மரணத்துக்கு பின்னால நம்ம ஆன்மாவுல ஆசை இருக்குமா? ஆசை இருந்தா என்ன பண்ணும்? அது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு தொடர்பு கொள்ளும். அது அவங்க ஆன்மாவோடு இணையும். அப்போ அங்கேயும் துன்பப்படும். அது அதான் உடல் எடுத்தல். அதான் பிறவி மறுபடி பிறந்து விடுகிறோம். அந்த மறுபடி பிறந்தால் அந்த பிறவியில என்ன படுவோம்? துன்பப்படுவோம். ஏன்னா இங்க இப்ப இந்த பிறவியில பாவம் பண்ணியிருப்போம்ல. இறை உணர்வு பெற்று விட்டால் நீ புண்ணியம் செய்து விடுவாய். இப்ப 30 வயசுல இறை உணர்வு பெறுகிறார், 80 வயசு வரைக்கும் வாழ்றார். இந்த 50 ஆண்டு காலத்துல அவர் நல்லதையே செய்து பாவங்களை எல்லாம் போக்கி விடுவார் அல்லது அனுபவித்து கழித்து விடுவார். துன்பமாக அனுபவித்தோ நோயாக செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா. நோயாக அனுபவித்தோ அல்லது புண்ணியம் செய்தோ கழித்து விடுவார். ஆன்மா தூய்மை அடைந்து விடும், பிறவாத நிலையை அடைந்து விடும். இதுதான் இறைநிலையை அடைதல். அப்ப இறைநிலையை அடைதல் என்பது மரணத்துக்கு பின்னால் அல்ல. வள்ளலார் சொன்னது போல, செத்து இறந்து கதியை பெறும் பேதையது போல் என்னை நினையேல் என்று சொல்வார். அதனால நம்முடைய ஆசான் அருள் தேர்ந்த அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அகத்தவத்தை நாம் முறையாக செய்து நிச்சயமாக எல்லோரும் இறை உணர்வு பெறலாம். எல்லோரும் நல்ல உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை தூய்த்து எந்நாளும் இன்புற்று வாழலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இனி நீங்க இது தொடர்பான கேள்விகள், எந்த தவத்தை எப்படி செய்யணும்,
இதுல ஏன் நமக்கு தவம் வரமாட்டேங்குது? அதுக்குதான் உடல் பயிற்சி காயகல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் கொடுக்கிற உடலும் உயிரும், உடல் வேறு உயிர் வேறு அல்ல. உயிர் உடல் மனம் எல்லாம் ஒண்ணுதான். ஆக மனதுக்கு மனவளக்கலை பயிற்சின்றது அகத்தவம் மட்டுமே மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி அல்ல. உடலுக்கு கொடுக்கிற பயிற்சியும் உயிருக்கு கொடுக்கிற பயிற்சியும் மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி மனவளக்கலை பயிற்சி தான். அந்த பயிற்சியை நாம் முறையாக செய்து வர வேண்டும். நான் 33 வயதுல நான் பயிற்சி எடுத்தேன். இன்னைக்கு 81 வயசு ஆகி போச்சு. நான் முறையாக இப்பவுமே உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரேன். இந்த பயிற்சியை முறையாக செய்து வந்ததால தான் நான் என்னை அறிந்து கொண்டேன், இறைநிலையை உணர்ந்து கொண்டேன், நான் மனநறிவோடு வாழுகிறேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதல் நண்பராக சாம்சங் SM-E156B, உங்க பேரை ஊரையும் சொல்லிட்டு கேள்வி கேட்கலாங்கய்யா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வந்து ராம்நாத் பேரு, சென்னையிலேருந்து. சார் அவர் பேர் மறந்து போச்சு, எனக்கு அட்டன் பண்ணிருக்கேன் கிளாஸ். இது பேர் சார் வேதசுப்பையா ஐயா அவங்க. வேதசுப்பையா ஐயா அவங்க. வேதசு சார் கல்யாண மண்டபத்துல பார்த்தேன் சார், இங்க 2 வருஷம் முன்னால. அதான் நீங்க என் பேர் ராம்நாத் சார், சென்னை, 79 வயசு ஆகுது. அப்படிங்களா? முந்தா நேரத்துல எனக்கு வந்து 23ஆம் தேதி எனக்கு 50th வெட்டிங் ஆனிவர்சரி சார். நம்ம கமல்கண்ணன் சாரும் நம்ம இவங்களும் வந்தாங்க. யாரு, நம்ம உதயகுமார் சாரும் வந்து பொன்னாடி போட்டோ அனுப்புறேன். போர்வையெல்லாம் பொன்னாடியெல்லாம் போட்டு பழங்கள் ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து போய் அன்னைக்கு விரதங்க, ஒய்ஃபுங்க சமைக்கலை, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோம், நல்லா இருந்தது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த இது சொல்கிறோமே ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த தியானம் தான் சிறந்தது சார் இந்த வயசுல? எந்த தியானம், மெடிடேஷன் நிறைய இருக்கு. ஏன் சார்? தியானம்ங்கிறது ஒண்ணுதான் ஐயா, எல்லாம் ஒண்ணுதான். சாந்தி தவம் போடுறோம், நம்ம காய்கறி பண்றோம். எல்லா தவம் என்பது ஒன்றுதான். ஆகினை துரியம் துரியாதீதம், காந்தம் விண்வெளி, இந்த மூன்றையும் கவனித்தல் தான் தவம். ஓகே. 3 மறைபொருள் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. இயற்கையை முழுமையாக அறியணும்னா இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலைன்னு 3 இருக்குது. சரிங்க. பாருங்க, இயற்கை வந்து ஒண்ணு உயிரினங்கள், அப்படியா? இன்னொன்னு பஞ்சபூதங்கள். ஒண்ணே ஒண்ணு சொல்ல, என்ன நிலை? இயற்கை நிலை. இயற்கையை 3ஆக பிரிக்கிறோம். நிலை இருப்பு, இயக்கம், இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங்னு சொல்லுவோம். இயற்கையை முழுமையாக அறிந்தால்தான் உங்களுக்கு வாழ்வின் நோக்கம் புரியும், வாழும் முறை புரியும். அதுக்கு சார் எவ்வளவு நாட்கள் ஆகும்? எனக்கு வயசாயிடுச்சு. அதுக்கு வயசுலாம் சம்பந்தம் கிடையாது ஐயா. தவம் செய்து தீட்சை பெற்றதிலிருந்து முறையாக செய்து வந்தால், சொல்லியிருக்கிறேன், ஓராண்டு காலத்தில் நீங்கள் இயற்கையை முழுமையாக அறியலாம், உங்களை அறியலாம், கடவுளை அறியலாம். நீங்க பயிற்சி எடுத்து நீண்ட காலம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் ஆயிடுச்சு சார். நீங்க பயிற்சியே செய்யல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மிஸ்டேக் நம்ம ஒத்துக்கணும்ல, போய் சொல்லக்கூடாது. இப்போ இன்னொரு ஆன்லைன்ல இங்க வர்றதுனால இப்போ 3 மாசம் செய்யறேன் சார். முறையா செய்யுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க இறை உணர்வு. ஓகே சார். சார் இப்ப எங்க சார், கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? இது ஆலியா? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். கோயம்புத்தூர் நான் 10 வருஷம் இருந்தேன், 90ல. ஓகே. நான் சென்னையில இருக்கேன் சார். நல்லது சார். இந்த உலகத்துல தானே இருக்கிறீங்க, நானும் இந்த உலகத்துல சார். நம்ம ஆவிங்கே சுத்திட்டு இருக்கோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோடணும் அம்மா. ஐயா வாழோடணும் ஐயா. ஐயா சுத்த வெளிக்கே மகிழ்ச்சியே அவர்கிட்டயே அழைச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரே முழுசா பொறுமையா சொன்னீங்க ஐயா. அருமையான விளக்கமான வரம் ஐயா. திருப்பி நினைவூட்டல் மாதிரி எப்பவுமே மனசுல வச்சுக்கிற மாதிரி சொன்னீங்க ஐயா. எந்த வித சந்தேகமும் கிடையாது. எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க.
சுத்த வெளியிட்டு அழைச்சிட்டு போயிட்டீங்க, செய்யணும் மகிழ்ச்சி அதான். அழைச்சிட்டு போயிட்டீங்க. புரியுதுங்களா? எந்த விதமான ஏட்டு சந்தேகமும் சுரைக்காய் கிடையாது. கறிக்கு உதவாது. ஆமாங்கய்யா, செய்யறேங்கய்யா. செய்தால் வெற்றி நிச்சயம். உணர்த்திட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐயா எனக்கு ஒன்று சந்தேகம்னா, சாதாரண ஜலதோஷம் அந்த மாதிரி காலத்துல தவம் செய்யலாமாங்க ஐயா? நீங்க உடல்நலம் சரியில்லைன்னா மூலாதார தவம் பண்ணுங்க. ஓ சரிங்க 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 சரி. அதுக்கான மூலாதார தவம் வச்சிருக்கிறோம். சாதாரண ஜலதோஷம், மழை நனைஞ்சு ஜலதோஷம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லையா? அதுக்காக அதான் இன்னைக்கு எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் ம் உடல்நல குறைபாடு இருக்கிறவர்கள் ம் மூலாதாரத்திலே மையத்தை வைத்திருக்க ம் வேண்டும். ம் இங்க கவனிங்க, அந்த நோய் ம் எளிதாக குணமாகும். சரிங்க சரிங்க. கேட்க திகட்டாகாத உரையா இருந்ததுங்கய்யா. திரும்ப திரும்ப கேட்கமோன்னுது. புகழ்ச்சிக்காக பேச என்னதுக்கு நினைச்சாருங்க. உள்ளதான் இயல்பா சொன்னீங்க ஐயா, இயல்பா திகட்டி சொல்லிட்டீங்க. விட்டது. இனி கேட்க வேண்டியது இல்லை. சரிங்க சரிங்க. வாய்ப்பு நன்றி சார். வாழ்வோட நன்றி சார். நன்றி நன்றி ஐயா நன்றி. வாய்ப்பு வாழ்க நன்றி. வளமுடன். வாங்கம்மா. வாழ்க வளமுடன்யா. வேற யாராவது நண்பர்கள் இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? வாழ்க வளமுடன். ஐயா நல்ல விளக்கம் ஐயா, தவத்துக்கு நிறைய விளக்கம் கேள்விக்கு கொடுத்தீங்க. ஆள் இல்லையா? கேள்விக்கு கேள்வி ஆள் கேட்கவே இல்லாதான் ஆள் எல்லாம் இல்லையா? ஆள் இல்லதான் தெளிவாயிட்டாங்க. கவிதா கோவிந்தராஜன் அம்மா வராங்க. அம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவான்னு சொன்னீங்களே ஐயா, எதுவாக நினைக்கணும்? இறைநிலையா மாறணும். அப்ப தெய்வத்தை நினைத்தால், இறைநிலையை நினைத்தால் மனம் இறைநிலையாக மாறும். அதுதான் அது சுத்த வெளி அறிவு என்பதை விளங்கிக் கொள்ளுகிறீர்கள். விளக்க ஞானம் வராம அனுபவ ஞானம் வராது. இதான் மதுரை சொல்வார்கள். இந்த ஆழியார் காட்டுல ஒரு அபூர்வ விலங்கு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அந்த விலங்குக்கு அடையாளம் கூட தெரிஞ்சுக்காம நீங்க அதை பார்க்க முடியாது. அதுபோல் தெய்வத்தை காண வேண்டுமானால், அடைய வேண்டுமானால், அதை நினைக்க வேண்டுமானால், அதை பார்க்க வேண்டுமானால், அந்த தெய்வத்தின் அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அல்லவா? ஆமா. திருவிழா கூட்டத்துல ஒருத்தர் காணாம போயிட்டார். திருப்பதியில காணாம போயிட்டார். அவருக்கு ஒரு தேடுறீங்க, அடையாளம் சொல்லணும்ல. ஆமா. ஒரு மனிதன் காணாம போயிட்டான்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? மனிதன்கிறது அடையாளமா? இல்ல மொட்டை அடிச்சிருப்பான். நிறைய பேர் மொட்டை அடிச்சிருப்பாங்க. திருப்பதியில காணாம போனவனுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, மொட்டை அடிச்சிருப்பான்னு சொன்னா இப்படி காண கண்டுருவீங்களா? அடையாளங்களை பாத்துருவீங்களா? பார்க்க முடியாதுங்கய்யா. அதே மாதிரிதான் கடவுள் பற்றிய விளக்கம் இல்லாதனால, விளக்க ஞானம் இல்லாதனால நீங்கள் இறைவனையை அடைய முடியாது, காண முடியாது. இந்த இறைநிலை விளக்கம் பெறுவதற்கு தான் தவம். நீங்க அந்த விளக்கம் பெற்றாதான் தவம் செய்து நிலத்தை உழுதி பண்படுத்துவது போல, நிலத்தை உழுது பண்படுத்துவது போல தவம் செய்து அதுக்கப்புறம் சிந்திக்கணும். ஒரு முறை மகரிஷி கிட்ட ஒரு அன்பர் கேட்டார், சாமி எனக்கு இந்த காந்த தத்துவம் எல்லாம் புரியுது சாமி, இந்த காந்த தத்துவம் மட்டும் விளங்கல சாமின்னு சொன்னார். அப்ப மகரிஷி என்ன சொன்னாங்க தெரியுமா? காந்த நிலை விளங்கலன்னா கடவுள் நிலையை விளங்கிக்க முடியாது. நீங்க படிக்கிறத நிறுத்துங்க, தவம் செய்துட்டு அப்புறம் படிங்க. புரியுதா? தவம் செய்து அப்புறம் படிங்க. அதுதான் இப்ப இன்னைக்கு என்னுடைய உரையில நோக்கமே அதுதான். நீங்க தவம் செய்யாம படிக்கிறீங்க, உரைகளை கேட்கிறீங்க, ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், இப்போ இணைய வழியெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் நூத்துக்கணக்கான பேர் கேட்கிறாங்க. ஆனா தவம் செய்யறது இல்லை, அவன் சரியா செய்யறது இல்லை. இப்போ ஒருத்தர் பேசா சொல்லுங்களா, நான் 10 வருஷம் ஆச்சு தீட்சை எடுத்து, அவரு தவமே பண்ணல. பண்ணாதவங்களுக்கு நீங்க என்னதான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் புரியவே புரியாது.
அப்புறம் எப்படி கேள்வி படிச்சாதானே சிந்தனை வரும். ஆமா இப்படி ஆமா. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா ஆ ஒருவேளை எல்லாருக்குமே விளங்கி இருக்கலாம். ஆ. நல்ல தெளிவா விளங்கி இருந்தவங்களுக்கும் கேள்வி வராது. ம். இன்னொருத்தர் படிச்சாதானே சிந்திச்சாதானங்க கேள்வி வரும். ஆமா ஆமாங்கய்யா. சிந்தனையை தூண்டுறது தானே தவம். ஆமா. அப்ப தவம் சிந்தனையை தூண்டும். தவம் சிந்தனைக்கு ஓ. வளர்ப்பு தாய். சிந்தனை ம் தவத்திற்கு விருந்து. இது ம் விவேகானந்தர் சொல்வார். ம் சிந்தனைங்கிறதா படித்தல், கேட்டல், சிந்தித்தல். ம் ம் இப்ப பெரியவர்கள் அறிஞர்களுடைய நூல்களை படிக்கிறீங்க, உரைகளை ம் கேட்கிறீங்க. ம். அது படிச்சாலும் கேட்டாலும் நாம சிந்திக்கணும், ஆ. சுயமாக சிந்திக்கணும். அந்த சுயமாக சிந்தித்தாதான் நமக்கு அந்த தத்துவம் நம்முடையதாக மாறும். ம் அதான் மதுரை சொல்றார், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். ம். சுயமா சிந்திப்பதுக்கு தான் மூளைத்திறன் வேணும். ஆ ஒரு சிலருக்கு ஆ பிறவியிலேயே மூளைத்திறன் இருக்கும். ஆ. பாருங்க, விஞ்ஞானிகள் எல்லாம் சிந்திக்கிறாங்க. ம் அவங்களுக்கு தவம் செய்யாமலே சிந்திக்கிறாங்க. ம். புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. அதனால மதுரை சொல்வாரு, ம் அவர்களுக்கு மூளை பக்குவம் இருக்கிறது பிறவியிலேயே. ம். அதனால விஞ்ஞானிகளுக்கு சிந்திப்பதே தவம்னு சொல்வார். ம். அதனாலதான் ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும். ஆ கவிதாமா, நான் இப்ப உங்களுக்கு சொல்ற விளக்கம் ஆ எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆ. விளக்கமா சொல்லுங்கய்யா. புரியுதுங்களா? இந்த புரியுது. பயிற்சியை ஒழுங்கா செய்யணும்னா நான் ஒரு கருத்து சொன்னேன். ஆ. உடல் பயிற்சி சரியா செய்யணும். ம் உடல் பயிற்சி உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, ம் உடல்ல நோய் இல்லாதவர்கள் கூட, ம் நல்ல பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் கூட தவம் ம் செய்தால்தான் தவத்துல உயர முடியும். ம். தவம் செய்யறதுக்கு உடல் அசையாம இருக்கணும்ல, ஆமா. அப்படியே அசையாம இருக்கணும், உடல் நிலைக்கணும். அப்ப ம். ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓட்டம் தடை இல்லாம ஓடணும்ல. ஆமாங்கய்யா. தடை வந்ததுன்னா நீங்க 20 நிமிட நேரம் உட்கார முடியுமா? உட்கார முடியாதுங்கய்யா. உடல் அசையாம இருந்தா தானே மனம் அசையாம இருக்கும். ஆமா அப்ப தவம் செய்யறதுக்கு உடல் நிலைக்கணும் அல்லவா? அப்ப அங்க ஆமாங்கய்யா. ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓட்டம் தடை இல்லாம இருக்கணும். இந்த ம் கருத்தோட நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ம். தவம் செய்யணும்னா உயிர் சக்தியை, உயிரை உணரணும் இல்ல. ஆமா. அப்ப உயிர் சக்தியுடைய அழுத்தம், வோல்டேஜ், ம் தெளிவு, ம். திணிவு அதை கூட்டணும் இல்ல. ஆமா. உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப ம் உயிர் சக்தி, அதான் உயிர் வளத்துக்கான பயிற்சி காயகல்பம். ம். அப்ப காயகல்ப பயிற்சி முறையா செய்யணும்ல. உடல் ஆமாங்கய்யா. பயிற்சி காலையில ம். செய்யறீங்க, போதுமானதுன்னு சொல்றோம். ஆ. காயகல்ப பயிற்சி காலையில செய்யணும், உண்ணும் போது ம். செய்யணும். ம். செய்யணுமா இல்லையா? எப்பெல்லாம் ஆமாங்க. உண்ணுகிறீங்களோ வயிற்றுல எதை எடுத்தாலும், அது திரவ ஆகாரமா திட ஆகாரமா, ம் எப்பவும் வெறும் வயிற்றில் நீங்க உண்ணும் போது, இப்ப ம். காலையில சாப்பிடும் போது செய்யறீங்க, ஆ. ஒரு 11 மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறீங்க, ஆ. இல்ல வேற ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க. இந்த ம். 3 மணி நேரத்துல இரைப்பை ஜீரணம் முடிஞ்சிருக்கும்ல, ஆமாங்க. சீரணம் முடிஞ்சிருக்கும் அல்லவா? அப்ப ஆமா. இரைப்பை காலியா இருக்கும்ல. ஆ. அப்ப செய்யணுமா இல்லையா காயகல்பம்? ம் அதை எத்தனை பேர் சரியா செய்யறாங்கன்னு பாருங்களேன். ம் காலையில சாப்பிடும்போது செய்யணும். ம். உண்ணும் போதுதான் ரொம்ப முக்கியம். உண்ணும் பொழுது உயிரெழுத்து வீர வாங்குன்னு சொல்றோம். ஆ. அப்புறம் உறங்கும் போது செய்யணும். ம் நிறைய பேர் காலையில செய்யறாங்க, ம் மாலையில கூட இடையில சாப்பிடும் போதெல்லாம் செய்யணுமான்னா, ம் நிறைய பேர் சாப்பிடும்போது எல்லாம் செய்யணுமான்னு கேக்குறாங்க. ம். அப்போ வெறும் வயிற்றுல நீ எது சாப்பிட்டாலும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் அல்லவா? அதை முறையா செய்யல. அதனாலதான் ம். தவம் வரமாட்டேங்குது, உணர்வு வரமாட்டேங்குது, மன அலை குறைய மாட்டேங்குது, ம். மூளை செல்களை பக்குவப்படுத்த முடியல. ம். சூடு ஏறணும் இல்ல, மூளை மூளை. வேகணும் அல்லவா? ஆமா. ஜீவகாந்தம்ங்கிற கனல்
தவ கனல். ம். மூளையில எப்படி மாற்றம் வரும் உங்களுக்கு? அப்புறம் எப்படி சிந்தனை திறன் ஓங்கும்? வராது. ம். அதனால காயக்கல்ப அதான் உயிர். அதனாலதான் முற்காலத்துல தவம் செய்யறவங்க எல்லாம் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும்னாங்க. ம். பிரம்மச்சரியம் கடைபிடிச்சாதான் தவத்துல உயர முடியும். ஆனா இன்னைக்கு காயக்கல்பம் பண்ணாதான் நீ தவத்துல உயர முடியும். எல்லாரும் பிரம்மச்சரியா இருக்க முடியுமா? முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன் கவிதா, நான் இப்ப மக்கள் கேள்வி கேட்கல, நானா இப்ப கேள்வி கேட்டு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. உடற்பயிற்சி மட்டுமில்ல, காயக்கல்ப பயிற்சி அவ்வளவு முக்கியமானது. முக்கியம். அப்பதான் அந்த சூடு, இந்த மூளையெல்லாம் வேகணும். அப்பதான் அது மாற்றம் வரும். அப்பதான் சிந்தனை திறன் ஓடும். புரியுது? காயகல்ப பயிற்சி செய்யணும், மாலையில காயகல்ப செய்யணும், உறங்குறதுக்கு முன்னால காயகல்ப செய்யணும். எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றோமோ அதுல கொஞ்சம் 100க்கு 100 இல்லாட்டி கூட முடிஞ்ச வரையில செய்யணுமா இல்லையா? ஆமாங்க. எத்தனை பேர் சாப்பிடும்போது, முக்கியமானது சாப்பிடும்போது செய்யணும். ஏன்? உணவு தானே 7 தாதுக்களா மாறுது. குழம்பா மாறுறது உணவு தானே. உண்ணும்போது செய்யணுமா இல்லையா? எத்தனை பேரு தவம் பண்றவங்க சாப்பிடும்போது முறையாக செய்யறாங்களா? இது பொது இடங்கள்ல வேணா அந்த மூச்சு சத்தம் குறைவா விட சொல்லி இருக்கிறோம். வீட்டுல செய்யறப்போ நீங்க எப்படி செய்யணும்? நண்பர்கள் உறவுகள் வீட்டுக்கு போனா சத்தமா செய்யுங்க. அப்பதான் அவங்க என்னன்னு கேட்பாங்க, இங்க சொல்ல முடியும் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு காயக்கல்ப பயிற்சிய சரியா எத்தனை பேர் செய்யறாங்கன்னு நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன். அதெல்லாம் பண்ணாம இப்ப தவத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? அதான் அகத்தவம் செய்முறை விளக்கம் இதான் கொடுக்கிறேன் நான். காயக்கல்பம் பண்ணணும், புரியுதுங்களா? அப்புறம் தவம் எப்படி எப்பொழுதுமே உணர்வுக்கு இருக்கணும். உண்ணும் போது உணர்வு வைக்க சொன்னோம்ல, சாப்பிடும் பொழுது உணர்வு கவிழ்ச்சிட்டு பழகணும். அப்படி எல்லாம் பழகுனீங்கன்னா தான் தவத்துல உயர முடியும். அம்மா, எல்லாருக்குமான ஒரு பதில சொல்லியிருக்கிறேன். வேற இப்ப பஞ்சேந்திரி தவம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் 2 நிமிடம். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு உணர்வு சரியா தெரியாது. அப்ப 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 மனதை எப்படிங்க நிறுத்துறது? மூச்சை கவனிங்க. 2 நிமிடத்துக்கு எத்தனை மூச்சு வரும்? ஒரு 30 மூச்சு வருமா? அப்ப 30 மூச்சு நேரம் மூலாதாரம். அப்படி மூச்சு வந்து போற மாதிரி உள்ள வந்து போகுது மூலாதாரத்துல, சுவாதிஷ்டானத்துல. அடுத்த அன்பர் கேள்விக்கு போலாங்களா? போலாமா? இந்த மாதிரி கவனிக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கார்த்திக், சென்னை. உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஒரு பொதுவான கேள்வியா? இப்போ மகான்கள் எல்லாம் புதைச்சிட்டு சமாதி வைக்கிறாங்க. ஆனா விவேகானந்தருக்கு மட்டும் ஏன் புதைக்காம எரிச்சிட்டாங்க? அது அவங்களுடைய அங்கு உள்ள முறை, நமக்கு தெரியாது. சரிங்க. மகான்களை புதைக்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பண்பாடா இருந்தது. வடநாட்டுல அப்படி இருந்தது. அவங்க என்ன கருதுனாங்களோ தெரியாது. சரியா. நாட்டுல சித்தர்கள் ஏன் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய உடம்புல உயிர் இருக்கும், இந்த உடம்பை அழிக்க கூடாது. இந்த உயிர் ஜீவ சமாதி மாதிரி சமாதி நிலையை அடைந்தவர்களுடைய உடலையும் பாதுகாப்பா புதைச்சு வச்சாங்க. விவேகானந்தருக்காக செஞ்சவங்க அது அவங்களுடைய அறிவு நிலை. விவேகானந்தருடைய ஆன்மா காந்த களத்துல தானே இருக்குது. ஆமா. விவேகானந்தர் நினைக்கும் போது விவேகானந்தருடைய கர்மயத்தோட உங்களுக்கு தொடர்பு வருமல்ல. ஆமா. அப்புறம் அவருக்கு உடம்பு எரிச்சா என்ன, புதைச்சா என்ன, ஒண்ணுதான். கருமையும் அழிவதில்லை. உடலை எரிச்ச உடனே கருமையும் அழியாது இல்லை. அப்புறம் ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி, நன்றியா, வாழ்க வளமுடன். நான் கவிதா அம்மா கேட்ட கேள்விக்கு நானே கேள்விகளை கேட்டு பதில் சொல்ல.
நிறைய பேர் அடுத்த கேள்வி அன்பர் கேட்க வந்திருக்காங்கய்யா. மாட்டேங்க. இப்ப கேளுங்க. பத்ரீஷ் அபரீஷ் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை, நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு கேள்வி. இப்போ இப்போ மனவளை கலை காயகல்ப பயிற்சி அந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். இப்போ இந்தியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளையர் போடுறீங்க, கொடுக்குறோம், அவங்க என்னென்னு விசாரிக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் ஃப்ளையரை நேரில் கொடுத்தா கூட அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லலாம் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஆனால் அவங்க சில பேர் அது ஏதோ ஒரு இல்லை எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி அவங்க அதை கடந்து போயிடுறாங்க. அதோட அந்த எவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்கு தமிழ் மொழி, மகரிஷி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதை சில பேர் அதை அது இது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் அது ஏங்க ஐயா அவங்க மனசை திறந்தது எப்படி அவங்களுக்கு அது சொல்றதுங்க ஐயா? நம்ம ரொம்ப சொன்னாலும் அவங்க ஏதோ நமக்கு அதுல பிரதிபலன் கிடைக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதான் கேட்டுங்க ஐயா. பசிக்கிறவனுக்கு தான் இந்த உணவு கொடுக்க முடியும். மகிழ்ச்சி இப்படித்தான் சொல்றாரு, விரும்பி வருபவனுக்கு கற்றுக்கொடு. விருப்பம் இல்லாம வர்றவனுக்கு, விருப்பம் இல்லாதவனுக்கு ஒரு உணவை ஊட்டிட முடியுமா நீங்க? என்ன முடியாதுங்க ஐயா. தாண்டி எடுத்துருவான் இல்லையா? ஆமாங்க ஐயா. உள் வாங்குவானா? அதே போலதான் நாம இந்த தன்னை அறிகிற இந்த கலையை யார் விரும்புகிறார்களோ, அந்த ஆன்மாவை அறியணும் அல்லவா, கடவுளை அறிய வேண்டும் அல்லவா, அடைய வேண்டும் அல்லவா, அதை விரும்பி வர்றவங்களுக்கு கொடுங்க. அவங்களாகவே விரும்பி வர்றது உண்டு. நாம சொல்லணும், ஐயா நீங்க வாழ்க்கையில துன்பப்படுறீங்க, நீங்க துன்பப்பட்டு கடவுளிடம் வேண்டுகிறீர்கள், கடவுளை துன்பப்படுறதுனால தானே வேண்ட போறாங்க. இப்ப இன்னைக்கு தைப்பூசம், நீ காலையில கூட ஒரு கோயில்ல பார்த்தேன், ஒரு நீண்ட நெடிய வரிசை நிக்குது, மக்கள் கூட்டமெல்லாம் கோயில்கள்ல. ஏன் துன்பப்படுகிறார்கள்? அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. அப்போ கடவுளை வேண்டுவதற்கு போகிறார்கள், கடவுளை அறிவதற்கு போக வேண்டும் என்று வேதங்கள் சொல்லுகிறது. அதுக்கு தானே தியானம். அவங்க அங்க தியானம் பண்ணவா போறாங்க? இல்ல. அப்ப தியானம் செய்யறதுக்கு ஒரு கோயில் வச்சிருக்கிறோம், அதான் அறிவு திருக்கோயில். அப்ப நீங்க அப்படிலாம் சொல்லணும், இதை சொல்லி அவங்க வரணும். அப்படி வந்தாங்கன்னா உடல் பேச்சு கத்துக்குவாங்க, காயகல்பம் கத்துக்குவாங்க, தவம் கத்துக்குவாங்க. நல்ல முறையாக பயிற்சி செய்து நிச்சயமாக ஓராண்டு கால பயிற்சியில் தன்னை அறிந்து கொள்வார்கள், அறிவில் முழுமை பெறுவார்கள். அவர்களுக்கு அன்பு மலர்ந்து விடும், அறவாழ்வு இயல்பாகிவிடும். அறத்தான் வருவதே இன்பம். அவ்வளவுதான். என்ன சபரீஷ் ஐயா? சரிங்க ஐயா, சூப்பர் ஐயா, சூப்பருங்க ஐயா. இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு தைப்பூசம் எல்லா கோயிலும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இங்க கூட இன்னைக்கு மன்றத்துல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்ததுங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா, நன்றி. நீங்களும் சொல்லுங்க, மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுல கண்டிப்பா சொல்றேங்க ஐயா, டெஃபினட்டா சொல்றேங்க. சொல்லுங்க. இருக்காங்க ஐயா, நிறைய பேர் இருக்காங்க ஐயா, நிறைய வெளிநாடுகளும் நிறைய அறிய வேண்டும், அதற்கு அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அதை விட வெளிநாட்டவருக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குங்க ஐயா. அது எப்படி இவ்வளவு தமிழ் மொழியில இவ்வளவு ரகசியமா, ஞானமுள்ள நாடு, ஞானமுள்ள மனிதர்கள் எவ்வளவு விஷயங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க ஐயா. வருவாங்க. நீங்க சொல்லிட்டே இருக்கணும், உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா சங்கர், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு இது தவம் முதல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணுமா, இல்ல தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணுமா, அது ஒரு சந்தேகம் ஐயா. இன்னொன்னு எப்பப்பா ஒரு மாதிரி மனசு பதட்டமாவே இருக்கு ஐயா. வீட்டுல ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தவம் பண்றேன், அப்புறம் கொஞ்ச நேரம் சரியா இருக்கு, அப்புறம் திருப்பி ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு, மனசு பதட்டமா இருக்கு. வெளில போனா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, வீட்டுல ஒரு மாதிரி மனசு எப்பவுமே பதட்டமா இருக்கு. அது எதனால, என்ன பண்ணணும்? அதுதான் வாழ்க்கையில துன்பமா, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம். இந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அறிவு இருந்தா பதட்டம் வராது இல்ல.
கரெக்ட். அறிவு தான் ரொம்ப முக்கியமுங்க. இப்போ நான் அரசு பணியில இருந்த போது ஒரு தணிக்கைக்கு போறோம். பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஒரு பெரிய புகார் இருக்குது. அப்ப அந்த கணக்கை போய் என்னை பார்க்க சொல்றாங்க. எனக்கு அந்த தணிக்கை செய்யற அறிவு திறமை இருந்தா எனக்கு பதட்டம் வருமா, பயம் வருமா? வராது இல்ல. வராது ஐயா. உங்க வீட்டுக்கு நீங்க நீங்க கேளுங்கம்மா. நீங்க நல்லா சமைக்கக்கூடியவங்க, 5 பேருக்கும் நல்லா சமைப்பீங்க, 50 பேருக்கும் நல்லா சமைப்பீங்கன்னு வைங்க. வீட்டுக்கு திடீர்னு ஒரு 50 பேரு புதிய ரொம்ப முக்கியமான விஐபிஸ் வர்றாங்க, உங்களை சமைக்க சொல்றாங்க. உங்களுக்கு பதட்டம் வருமா? வரும் பதட்டம் வரும் ஐயா. வருமா? கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், நம்ம ஒழுங்கா பண்ணுவோமான்னு ஒரு பயம் வரும் கொஞ்சம். அந்த 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 வைடா பண்ற அறிவு இருந்தா பதட்டம் வருமா? கொஞ்சம் வராது ஐயா. கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இதேதான். உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கு. உடல் நலத்துல சிக்கல், பொருள் வளத்துல சிக்கல், உறவுல சிக்கல். அந்த சிக்கல்களை தீர்க்கிற அறிவுல நீங்கள் முழுமை பெறணும்னா அதுதானே இங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல். இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு பதட்டம் வராது, தவம் ஒழுங்க நடக்கும். அதான் நான் சொன்னேன். தவம் எடுத்து தீட்சை பெற்றாலும் அதுல இருந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இந்த தலைப்புகளில் நீங்கள் சிந்திக்க வேண்டும், அறிவிலே தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற 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 தவத்துல உயர முடியும். நீங்க உடல் பயிற்சி செஞ்சுட்டும் தவம் பண்ணலாம், காயக்கல்மம் பண்ணிட்டும் தவம் பண்ணலாம், ரெண்டும் பண்ணாம நேரடியாகவும் தவம் பண்ணலாம். எல்லா பயிற்சியும் செய்யணும், அவ்வளவுதான். முன்ன பின்ன செஞ்சாலும் சரி, உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு என்று வரிசைப்படுத்தி செஞ்சாலும் சரி, பயிற்சி செய்யணும், அவ்வளவுதான். செஞ்சுட்டு வாங்கம்மா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்ட் ப்ளூ ரைட், உங்க பேர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்சவல்லி தேனியில இருந்து பேசுறேங்க ஐயா. கேக்குறாங்க ஐயா. ஐயா, அந்த நைட்டு படுக்கிறப்ப தூக்கத்துல அது தூக்கம் டீப் ஸ்லீப்பிங் இல்லாம அது ஒரு படம் மாதிரி அப்படியே ஒரு லைஃப் ஓடுதுங்க ஐயா. அது எந்த அளவுக்கு இருப்பு, இயக்கம், உணர்வுன்னு சொன்னீங்க. இந்த 3 நிலைகளோட அது எப்படி எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி இருக்கலாமா? தூக்கம், ஆனா தூக்கம் கெடுத பாதிப்பு ரொம்ப ஒன்றும் தெரியல. ஒரு நாளைக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தோம்னா அந்த தலைவலி அந்த மாதிரி வருது, இல்லைன்னா ஓகேவா தான் இருக்குது. அது அந்த மாதிரி என்ன எதுக்கு வருது, வரலாமா என்னன்னு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பொதுவா இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, பிரச்சனைகளால கவலைப்படுறாங்க இல்லைங்களா? அந்த கவலைப்படுறவங்களுக்கு தாங்க உறக்கத்துல குழப்பம் வரும். ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா, பஞ்சனையில், அதாவது மனதுல எந்த குழப்பமும் இல்லாதவன், கவலை இல்லாதவன் வாய் பிளந்து உறங்குகின்றான். பஞ்சனையில் படுத்தும் பாய் விரித்து படித்தவனோ வாய் பிளந்து உறங்குகின்றான். பஞ்சனையில் படுத்தும்போது நெஞ்சினிலே அமைதி இல்லைன்னு சொல்றான். புரியுதுங்களா? நமக்கு நெஞ்சில அமைதி இல்லை, கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் உறக்கம் சரியா வராது. அறகுற தூக்கத்துல எதேதோ ஓடும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னால நிக்கும், அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் கனவு மாதிரி வரும். இதெல்லாம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேல 60 வயசுக்கு மேலேயே பொதுவா உறக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருமா. இப்ப நான்லாம் சில நாள் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் உறங்குறேன். சில நாட்கள் கொஞ்சம் விட்டு விட்டு உறங்குவோம். ஆனாலும் நமக்கு உடம்புல அதனால பாதிப்பு இருக்காது. உறக்கம் இரவு சரியா இல்லைன்னா பகல்ல உங்களுக்கு சோர்வா இருக்கணும் இல்லையா? அந்த சோர்வு இல்லைன்னு வச்சுங்க, நீங்க கொஞ்ச நேரம் தான் உறங்கி இருக்கீங்க, போதுமானது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. உணவை மட்டும் என்ன பண்ணணும், எளிய உணவு,
எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவை முறையா சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த உறக்கம் கெடுறதுனால டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால எந்த சிக்கலும் வராதுமா. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. நானும் எனக்கும் 81 வயசுல எனக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். ஆமா ஆமா ஆமாங்க. உங்களை நேரு ஆலியார்ல பாத்திருக்கேன். அப்புறம் அந்த தூக்கம் வந்து அதான் அந்த எரிசு கவலைகள்னு ஒண்ணும் நினைக்கிறதுக்குன்னு தெரியல. நம்மளுக்கே தெரியாம நினைக்கிறோமோ தெரியல. 60 வயசுக்கு மேல அப்படி இருக்கும், இருக்கலாம். ஆமா ஆமா அது ஒரு பெரிய குறையா எடுத்துக்க வேண்டாம். ஓ சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சுசீலா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. இப்போ எங்க காலையில இப்பதாங்க ஐயா ரொம்ப வருஷ முயற்சிக்கு அப்புறம் தவமையம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு அது ஃபாலோ அப் கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருக்குங்க ஐயா. அதுல எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும் போதுங்க ஐயா ஒருத்தருக்கு அவங்களுக்கு வயசு 80 இருக்குங்க ஐயா. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்க முடியல அப்படிங்கிறாங்க ஐயா. கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் வைக்க முடியலங்கறாங்க. ஆமாங்கய்யா. அவரு வயோதிகத்தினால அவரு கொஞ்சம் கை பயிற்சி செஞ்சுட்டு பழகின்றாருன்னா, இப்ப நான் செய்யறேன் பாருங்க, இந்த கை இப்படி வரமுன்னு சொன்னா வலது கைய இடது கையை இப்படி கொஞ்சம் தள்ளி சரி பிடிக்க சொல்லுங்க. ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா. இப்படி தள்ளி பிடிக்க சொல்லுங்க, பிடிச்சுக்குவாரு. உடல் பருமனா இருந்தா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனாலதான் இருக்குதுமா. கொஞ்சம் இந்த 3 விரலும் அந்த எலும்புல பட்டா போதும். அந்த குண்டு எலும்பு இருக்குல்லம்மா, இந்த பின்னாடி அந்த இதுல வரதுல ஒரு குண்டா ஒரு எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்புல இந்த விரல் பட்டா போதும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு மத்த பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி செய்ய சொல்லலாம். கழுத்தையாவது பிடிச்சுக்கிட்டோம். சரி ஓகே. அப்ப இப்படி கையை மடக்கி மட்டும் ஷோல்டர் மட்டும் பிடிச்சிட்டா கூட ஓகே. ஆமா, அது கூட பண்ண சொல்லுங்க. அப்புறம் பழக வந்துரும். மனசு அங்க வச்சாலே போதுமா. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. மனசு அங்க வச்சுக்கிட்டு கண்டிப்பாங்கய்யா சொல்றேங்க. விரல் எங்க வைக்கிறோமோ அது மனசு அங்க வைக்கத்தானமா வச்சிருக்கிறோம். விரல வைக்க முடியலன்னா மனசு அங்க வச்சுக்கிறோம். எனர்ஜி ஃபாலோஸ் தாட். மனம் எங்கே செல்லுகிறதோ அங்கே உயிர் செல்லும், ஜீவகாந்தம் செல்லும். மனம் மனம் எங்கே குவிகிறதோ அங்கே ஜீவகாந்தம் குவிந்து விடும். அந்த மனச அங்க கையை கொண்டு போறோம். அதே மாதிரி விரல் வைக்கிறது எதுக்கு? மனச அங்க கொண்டு வர்றதுக்கு தான். ஆகினை தீட்சை எதுக்கு தொடரும்? மனசை இங்க கொண்டு வர்றதுக்கு தான் தொடரும். அவ்வளவுதான். நான் சொல்றேங்க ஐயா, உங்களுக்கு சொல்லி பண்ண சொல்றீங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் 20 வருஷமா பயிற்சி எடுத்து சர்வீஸ் பண்ண முடியலையேன்னு இருந்தேங்க ஐயா. இப்பதான் எங்க காலையில ஆரம்பிச்சு ஒரு பேட்ச் முடிஞ்சது, அடுத்த பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்கிறேங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபாலோ அப் கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய புண்ணியம் செய்றீங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொண்டு வந்த தீ வினைகள் எல்லாம் கரைந்து போகும். நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக உமையாலம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்கலாமா ஐயா? நீங்க முதல் கேள்விக்கு சொன்னீங்கல்ல ஐயா, இயற்கை இருப்பு இயக்கம் உணர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல வந்தீங்க ஐயா, அதுதான் கேட்கலான்னு நினைச்சேங்க. நீங்க நம்ம இயற்கையை முழுமையாக அறிவதுதான் இந்த தவத்தினுடைய நோக்கம். அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஃபுல்லி இஸ் யோகா. இயற்கை தான் கடவுள். அது நம்ம நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்ல. வெளி முதல் மனித மனம் வரை இயற்கை. புரிஞ்சுதாமா?
புரிஞ்சுதுங்கய்யா. சரிங்கய்யா. ஒரு ஆலமரத்துல அடியில வேர் இருக்கு. வேர்ல இருந்து அடிமரம், கிளைகள், இலை, பூ, பிஞ்சு, காய், பழம், வித்து, கடைசியில வித்து வருது. இங்க வேர்ல இருந்து வித்து வரையில ஏதாவது தொடர் விட்டு போச்சா? ஆலமரம்னா எது? வேர் மட்டும் ஆலமரமா? இல்லங்கய்யா. அடிமரம் மட்டுமா வேலமரமா? வேர் முதல் வித்து வரை ஆலமரம் தானே. அதே போல இயற்கை தான் கடவுள். சரிங்கய்யா. இந்த இயற்கை கடவுள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த இயற்கையை எப்படி பாக்குறோம்? ஒண்ணு உயிரினங்கள், புரியுதுங்களா? தாவரம் முதல் மனிதன் வரையில உயிரினங்கள். அப்புறம் என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் அண்டங்களா இருக்கு. நட்சத்திரங்கள், கோள்கள், புரியுதுங்களா? அதுக்கு மூலமானது என்னது? சுத்தவெளி. அது இருப்பு நிலை. இது இயக்க நிலை. இயக்க நிலையில என்னவா இருக்குது? பஞ்சபூதங்களா இருக்கு. இதான் அண்டங்கள். இதான் அண்ட விசாரணை. அதுதான் பிண்டமா இருக்குது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில். பிண்டம்னா என்னதுங்கம்மா? உயிரினங்கள். வள்ளலார் சொல்வார், அண்ட பிண்ட இத புடிங்கம்மா. எதுக்குமா கழட்டி தரீங்க? மாட்டுங்கம்மா. அம்மா இது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. போய்க்குமே. இப்ப நான் சொல்றது புரியுதாம எல்லாருக்கும்? புரியுதுங்கய்யா. இதான் உணர்வு நிலை. நோயிங் சொல்றோம். பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங். அதான் சத், சித், அனந்தம், சச்சிதானந்தம். அப்போ இந்த இயற்கையை முழுமையாக அறிவதற்குத்தான் இந்த காந்தம், விண்வெளி, ஆகினை, துரியம், துரியாதீதம், 3 தவம். அப்ப காந்த நிலையை பற்றிய அந்த காந்த நிலைய ஜீவகாந்தம், அந்த ஜீவகாந்தத்தை பற்றிய அறிவு வேண்டாதான் உயிர்களை பற்றிய அறிவு வரும். அதுக்காக தான் ஆகினை தவம், ஜீவகாந்த தவம். அப்புறம் ஜடப்பொருள்கள், அண்டங்கள், அது பற்றிய அறிவு வேணும்னா நீங்க உயிர் தவம் பண்ணணும். உயிர் துகள்கள் தானே பஞ்சபூதங்களா சுத்த நமக்கு பார்க்கிறோம். ஜடப்பொருள்களா? உயிர் பொருள்கள், சடப்பொருள்கள், அறிவு, இதுதானே இயற்கை. அப்போ உயிர் பொருள் பற்றிய அறிவு வேணும்னா நீங்க ஜீவகாந்தத்தை மீது மனம் செலுத்தி தவம் பண்ணி அந்த காந்தம்னா என்ன, ஜீவகாந்தம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, விண்ணினுடைய கரைசல், அதுதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக ஜீவன்களில் மனமாக 6 விளைவை கொடுக்கிறது. இந்த அறிவு விளக்கம் வேணும்னா நீங்க ஆக்கினை தவம் செய்து பழகணும். அதே மாதிரி இந்த அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், இவர்களுடைய அமைப்பு, இயக்கம், விளைவுகள் நம்ம சொல்றோம்ல. இப்ப நவகிரக தவத்துல எல்லாம் சொல்றோம்ல, அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு ஒரு அறிவு, தெளிவான அறிவு வேணும்னா உயிர் மீது மனம் செலுத்தி துரியதவம் பண்ணி பழகினவங்களுக்கு தான் புரியும். அதே போல இறைநிலை, சுத்தவெளி, அது அறிவும் ஆற்றலும் அப்படிங்கறத நீங்க எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் நீங்க சுத்தவெளி மீது தவம் பண்ணி பழகாவிட்டால் இந்த விளக்கம் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேர் விளக்கம் பெற்றிருக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் பேர் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, இறை உணர்வு பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த தலைப்பிலே நான் பேசுவதாக சொல்லி இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். அகத்தவம், செய்முறை விளக்கம். மகரி சொல்லியிருக்காரு, தவத்தை முறையாக செய்யுங்க, முறையாக செய்யுங்க. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். திருமூலர், ஏன்னா இந்த தவம்ங்கிறது திருமூலர் வகுத்து கொடுத்தது. பாருங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதரை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அந்த திருமூலர் தான் அவருடைய கவியில சொல்றாரு, 687வது கவியில, நீங்கள் ஆக்கினை தீட்சை பெற்றதில் இருந்து முறையாக செய்தால் ஒரே வருடத்தில் இறை உணர்வு பெற முடியும்னு சொல்றார். ஆக அன்பர்களே, நான் நம்முடைய மனவள கலைஞர்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முறையாக செய்யுங்கள். உங்களுக்கு எந்த ஐயம் இருந்தாலும்
என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு 48 வருட அனுபவம். 33 வயசுல இருந்து நான் தவம் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கும் தவம் பண்றேன். நீங்க தவம் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க வாழ்த்துகிறேன், நான் நடக்கல, எனக்கு நல்லது நடக்கல, நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கல்ல, இல்ல. நீங்கள் இறை உணர்வு பெற்று விட்டால் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. நீங்கள் நினைப்பது நடக்கும். நடக்க தேவையானதை, நடக்க கூடியதை நினைப்பீர்கள், நடந்தே விடும். அதான் வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம். சும்மா ஆகினை துரிய தவம் மட்டும் பண்ணிட்டு போனா போதாது. தவம் செய்து இறைநிலையாக மாறணும். மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை என்று சொல்வார்கள். தெய்வம் நினைப்பதுதான் நடக்கும். அப்ப மனிதன் தெய்வமாகிவிட்டால் மனிதன் நினைப்பதும் நடக்கும். God is omnipotent, man is omnipotent. அப்ப அந்த நிலையை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி தவம் தான். அதனால அதுக்காக தான் இன்னைக்கு இந்த தலைப்புல நான் உரையாற்றியதுக்கு காரணமே அதுதான். தவத்தை முறையாக செய்யுங்கள். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலைபேசி எண் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப வேணாலும் சேட் பாக்ஸ்ல போடுவாங்க. 7010955300 7019553000. நீங்கள் எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, கேளுங்க. எப்படி தவம் செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா? கேள்விக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல, நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. அவ்வளவுதான். நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா. நிறைய சொல்லிட்டீங்க. ஆமா, எல்லா தவத்தையும் நல்ல சிறப்பா சொன்னீங்க. நிறைவு செஞ்சிடலாம். யாரும் இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு எல்லாம் தைப்பூசனால கோயில் போயிட்டாங்க போல இருக்கு. ரைட். சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை